வணக்கங்க. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா, குறுக்கெழுத்து போட்டி. தினத்தந்தி தேவதை புக்கில் உள்ள குறுக்கெழுத்து போட்டிங்க. சரிங்களா? இங்கே உள்ள கட்டங்களில் கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை கொண்டு இடமிருந்து வலமாகவும், வலமிருந்து இடமாகவும், மேலிருந்து கீழாகவும், கீழிருந்து மேலாகவும் வேர்டை நிரப்புங்க. சரிங்களா? ஆன்சர் வந்து 7 நாளைக்குள்ள அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. அனுப்ப வேண்டிய அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ பதில் என்ன அப்படின்னு பார்க்கலாம். உணவு வழங்கும் இடம். கேள்வி இடமிருந்து வளம். உணவு வழங்கும் இடம் 8 எழுத்து வேணுங்க. உணவு வழங்கும் இடம் அப்படின்னா உணவகம்னா 5 எழுத்து தான் வரும். அன்னச்சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். உணவுனா அன்னம், அன்னச்சத்தியம் அப்படின்னு சொல்லலாம். அன்ன இச்சத்தியம். இல்லைங்க, அன்ன சத்தியம் தான் எழுத முடியும், இச்சு போட முடியாது. அன்ன சத்தி ட்ரம். ஓகேங்களா? இச்சு போட்டிங்கன்னா எழுத முடியாது. அன்ன சத்தியம். ஓகே ஓகே. ஒன்று மேலேருந்து கீழே எதுவுமே கிடையாது. அடுத்த கேள்வி. மண்பாண்டம் தயாரிப்பவர். மண்பாண்டம் தயாரிப்பவர் என்னன்னு சொல்லுவீங்க? குயவர். குயவர் அப்படின்னா மண்பாண்டம் செய்பவர்கள், தயாரிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். 2 மேலேருந்து கீழே இருக்கு. என்னென்னா அரசாங்கம். அரசாங்கம்ங்கிறது இதில் ஆரம்பிக்கை. சர்க்கார் அப்படின்னா அரசாங்கம், கவர்மெண்ட். சர்க்கார். இன்றைக்கும் அரசாங்கம் பதவி இருக்குது விஜய் தலைமையில். அதுக்கு வாழ்த்துக்கள். சர்க்கார். ஓகே. அடுத்து பழுக்கும் நிலையில் உள்ள காய். 7 பழுக்கும் நிலையில் உள்ள காய் என்னன்னு சொல்லுவீங்க? அதாவது பழுக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப்புக்கு முன்னால் இருக்க காயை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? செங்காய் அப்படின்னு சொல்லுவோம். செங்காய் அப்படின்னா பழுக்க ஆரம்பிக்கக்கூடிய நிலையில் உள்ள காய். சரிங்க. வலமிருந்து இடம். ஒரு வகை கோலம். 6வது கேள்வி இங்கே இருக்குது. ரங்கோலி. பதில் என்ன? ரங்கோலி. சரிங்க. மயில் அழகாக என்ன பண்ணும்? தோகை வைத்து ஆடும். ஆனால் 3 எழுத்து தான். ஸோ அப்போ ஆடும் மட்டும்தான் சொல்லலாம். 9 வலமிருந்து இடம். பதில் என்ன? ஆடும். 10 நேரம் காட்டும். எது நேரத்தை காட்டுங்க? கிளாக். கிளாக்கை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? கடிகாரம் அப்படின்னு சொல்லுவீங்க. 5 எழுத்து. சரிங்க. அடுத்து இதில் சுழன்று மகிழலாம். மேலேருந்து கீழே 8 எழுத்து வரணும். இதில் சுழன்று மகிழலாம் அப்படின்னா ராட்டினம் சொல்லுவோம். இங்கே ட்ரா இங்க் ஆரம்பிச்சுக்கு. ஸோ ரங்க ராட்டினம்னு சொல்லலாம். ரங்க ராட்டினம். ஊர் சைடில் எல்லா திருவிழாக்கும் இந்த மாதிரி ரங்க ராட்டினத்தை பார்க்கலாம். கும்பிடு. அடுத்தவங்களை பார்த்து கும்பிடுறது என்னன்னு சொல்லுவாங்க? வேலை ஆரம்பிச்சுக்கு இங்கு இருக்குங்க. வணங்கு. சரிங்களா? வணங்கு. அடுத்து மேகமூட்டம். மேகமூட்டத்தை நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? 8 கீழே இருந்து மேலே. 8வது கேள்வி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ட்ரம்னு முடியுதுங்க. மந்தாரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் இருண்ட நிலையில் இருக்கக்கூடிய மேகத்தை சொல்லக்கூடியது மந்தாரம். சில டைமில் சொல்லுவாங்க மேகம் அப்போ மந்தாரமாக இருக்குது அப்படின்னா ரொம்ப இருண்ட நிலை மேலே இருக்குது. சரிங்க. சங்ககால பாண்டிய மன்னன். சங்க காலத்தில் பாண்டிய மன்னனை என்னன்னு சொல்லுவீங்க? 2 எழுத்து 2க்கு இருக்குங்க. நெடுஞ்செழியன் அப்படின்னா பாண்டிய மன்னர்களில் ரொம்ப பெருமையான மன்னர்களில் உள்ளவர்கள். நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியனில் 2 நெடுஞ்செழியன் உண்டு. ஒன்று வந்து வென்ற நெடுஞ்செழியன், இன்னொன்று ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன்.
சரிங்களா. இவங்களை 2 பேரும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நேரம் ஆகிடும். 12 பயிருக்கு இடுவது. பயிருக்கு என்ன விடுவீங்க? உரம் இடுவீங்க. என்னத்துக்கு? நல்லா தழுக்கிறதுக்காக. ஸோ இதை தான் இன்றைய பதிலுங்க. சரிங்களா. தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுத்தேங்க. இந்த அடித்தல் திருத்தல் நான் அடுத்தவங்களை பார்த்து எழுதலை, எழுதியிருந்தால் இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இல்லாமலே எழுதலாம். சரிங்க, நன்றிங்க.